வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பேர் கிட்லாம் வெளியே போகுது. அதாவது டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இன்றைக்கான ஸ்பேர் கிட்டில் என்னென்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் புஷ்ஷு, அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டைப் பேனலு, 6mm கண்ட்ரோல் டைப் பேனலு, நம்மளுடைய 4 கெப்பாசிட்டர் பவர் சப்ளை கிட்டு வந்து போகுது. அப்புறம் ப்ரோலாஜிக் போர்டு, அப்புறம் பவர் சாக்கெட்டு, இது வந்து இன்றைக்கி போகக்கூடியது. இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 1mm திக்னஸில் நம்ம HDMI கிட்டு போடக்கூடிய கேபினெட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம அனுப்புகிறோம். இது கூட நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும் 5 சேனல் போர்டும் இன்றைக்கி வந்து போகுது. இன்றைக்கான ஸ்பேர்ஸ் போகுது. இதில் டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெயிட்டாக இருக்கும். 15 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போகுது. பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்றைக்கி போகுது. பியூர் காப்பர் தான் இது. ஸ்பேர் கிட் கூடவே போகுது. இது வந்து தனியாகவே நம்ம ஒரு பேக் பண்ணிடுவோம். இது தனியாக தான் பேக் பண்ணுவோம். இதில் பக்காவாக நம்ம வந்து சேஃப்டி எவ்வளோ தூரத்துக்கு வைக்க முடியுமோ வச்சு ஸ்க்ரூ பண்ணி நம்ம பாக்ஸ் பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்ருக்குறோம். இந்தமாரி ஸ்பேர் கிட் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பேர் கிட் என்னென்ன போகுதுங்கிறது உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். இது கூட இன்னொரு டெக்னீஷியனுக்கு நம்மளுடைய 2 கெப்பாசிட்டர் பவர் சப்ளை கிட்டு, இடத்துல நம்மளுடைய சப்பு ஃப்ரீ வந்து ஒன்றும், நம்மளுடைய 6 சேனல் கெய்னர் 24 வோல்ட்டு 6 சேனல் சிங்கிள் சப்ளை கெய்னரும், அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப் வித் பிடி இது கூடவே போகுது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும் இது ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து இன்றைக்கி போகுது. இது எல்லாமே நம்ம பார்சல் பண்ணி நம்ம வந்து கொரியர் அனுப்ப போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.2 தரமாக ஒரு ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது கஸ்டமைஸாக தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பிளாக்கும் கீழே மேட் பிளாக் வர மாதிரியும் இல்லை டிசைன் பண்ணியிருக்கோம். பேனலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்டிங்காக போட்டுட்ருக்கிறேன். இப்போ பேக்கிங் பண்ணுறதுனால இது டெஸ்டிங்காக போட்டுட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வயரிங்லாம் எவ்வளோ நீட்னஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய போர்டு மேசியா ஆடியோஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சொந்த போர்டு தான். கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே இதில் நம்ம பக்காவாக ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் 3510 மெட்டல் டயோடு வந்து நம்ம பவர் சப்ளை செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுத்தால ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் ஒன்று இதில் போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக நம்மளுடைய IRF 150 யூஸ் பண்ண IRF மாஸ்பெட் போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் அடுத்தால வந்து சப் வித் பிடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப் வித் பிடி தான் இதில் நம்ம போட்டிருக்கிறோம். சப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் இதில் வந்து நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சப்வூஃபருக்காக ஒரு போர்டும் இன்னொரு சப்வூஃபருக்காக ஒரு போர்டும் 2 தனித்தனியாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமைஸாக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு சின்ன கேபினட்டாகவும் இருக்கணும், ஆனால் 2 சப்பு போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ப தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய கேபினெட்டு தான் நம்ம போட்டிருக்கிறோம். 1mm திக்னஸ் கேபினெட்டு. இந்த கேபினெட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 இன்ச்சு ஹைட்டும் சைடில் வந்து 15 இன்ச்சு சைடில் அகலமும் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு டெப்த்தும் இதில் நம்ம வந்து நம்ம கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆம்ப் வந்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம். 8 டிரான்சிஸ்டர் போட்டு அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அது இப்போ டெஸ்டிங்காக போட்டுட்ருக்கிறேன். அதோட இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இன்டீரியர் பார்த்தீங்கனாலே தெரியும். நேற்று வந்து பவர் சப்ளை மட்டும் ஏற்றாமல் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நேற்று வீடியோவில். அதே சேம் ஆம்பு தான். நீ பவர் சப்ளைலாம் ஏற்றி காலையில் டெஸ்டிங் போட்டுட்டாச்சு. காலையிலேருந்து 2.2 முடிச்சாச்சு. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது நேற்று கம்ப்ளீட் பண்ணி நைட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். அடுத்தால கொஞ்சம் பேக்கிங் வேலைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் முடிச்சுட்டு தான் அடுத்த ஆம்பு நம்ம எடுக்கணும். அடுத்த ஆம்புக்கு தேவையான பேனல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த ஆம்பு 5.1 வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு 8 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டு
15 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம ஹெவியாக பண்ணியிருக்கோம். இது கஸ்டமைஸாக தான் கேட்டிருந்தாங்க. இதுலையும் எல்லாமே நம்ம சொந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஒயரிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தெளிவாக ஒயரிங் பண்ண முடியுமோ நம்ம பொறுமையாக உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம். அதுமாரி கண்டிப்பாகவே டைம் எடுத்து தான் செஞ்சிட்ருக்கோம். லைன் பை லைனாக முடிச்சுட்டு வரோம். நம்ம ஒரு ஆள் தான் ஒர்க் பார்க்குறோம். ஸோ அதனால் நமக்கு டைம் ஆகும். ஒரு ஆர்டர் எடுத்தோன்னா நமக்கு டைம் எடுத்து தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஆம்பு செஞ்சாலும் அது தெளிவாக செய்யணும். அதுதான் நம்மளுடைய நோக்கங்கள். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தெளிவாக செய்ய முடியுமோ பார்த்து நிதானமாக செக் பண்ணி டெஸ்டிங்லாம் 3 days நம்ம டெஸ்டிங் போட்டு தான் நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்குறோம். அதனால் இந்தமாரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சப்புக்கு மட்டும் 8 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டு பண்ணியிருக்கோம். அடுத்தால நம்ம வந்து HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் வரக்கூடிய கிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோடவே இது உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக அடுத்து ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு அந்த வீடியோவும் கண்டிப்பாக டால்பி எப்படி சப்போர்ட் ஆகுங்கிறது ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக அதோட வீடியோவே உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒர்க்கு, இன்றைக்கி டேயும் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் உட்காந்து பேசியிருக்கிறேன். எதுவும் தப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.